ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம புதுவிதமான ஒரு தோசையை தான் ட்ரை பண்ண போகிறோம். இந்த தோசை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதுக்கு நான் வந்து வெங்காயம், கோஸு, கேரட்டு, கொத்தமல்லி, தக்காளி, கொஞ்சமாக மாவு எடுத்திருக்கேன். மாவை உப்பு போட்டு கலக்கிட்டு, அப்புறம் இட்லி பொடி, கொஞ்சம் சால்ட்டு. இப்போ தோசைக்கல் காஞ்சிடுச்சு. அதில் வந்து நம்ம வந்து ஒரு குழிக்கரண்டி மாவை வந்து விட்டுடலாம். நல்லா விட்டுட்ட பிறகு நான் அதுக்கப்புறம் வெங்காயம் எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் பொடியை நறுக்கின கோஸு கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் கேரட் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் தக்காளி, அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். அதுக்கு மேலே வந்து இட்லி பொடியை நான் தூவிக்கிறேன். லைட்டாக காய்கறியில் உப்பு இல்லாததுனால நான் வந்து லைட்டாக வந்து சால்ட்டு நான் போட போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் வந்து அந்த உப்புலாம் போய் அதில் ஏறி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா மொறுன்னு ஃப்ரை ஆகிட்ட பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு அதுக்கப்புறம் எடுங்க. ரொம்பவே டேஸ்டியான தோசை. இது வந்து சட்னி எதுவுமே இல்லாமல் நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.